ஜாலியா ஆடுறாங்களா அம்மா, ஆடிட்டு வராங்க, ஜாலியா இருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அதுதான் தெரியும். அப்ப நான் அதை பார்த்துதான் உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல இவ்வளோ இருக்கா. நேரடியாலாம் சொல்லுவாங்க, இவ ஒரு மூஞ்சின்னு இவகிட்ட போட்டோ எடுக்க இவளை மேக்கப் இல்லாம பார்க்க முடியுமாடாலாம் கேட்பாங்க. குழந்தைங்க உட்கார உட்கார எங்களுக்கு இன்னும் எனர்ஜியா தான் இருக்கும். இது கராட்டம் குழந்தை உட்காந்து பார்க்குது, அந்த பெண்கள் குழந்தையத்துக்கு எங்க கையில கொடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். முதல்ல என் பொண்ணு நிறைய படிக்கணும், எங்க அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்காது டாடி, எனக்கு டீச்சருக்கு படிக்கணும்னு தான் ஆசை, இல்லைன்னா என்னை கொண்டு போய் மிடில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அவருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும்ல, அது மாதிரி நான் என் பிள்ளைங்க மேல எந்த ஆசையும் நான் வைக்கல. ரெண்டு விஷயம்தான், நல்லா படிச்சுக்கோ. துரோகியெல்லாம் கூடயே வச்சிருந்திருக்கேங்கிறதும் பார்த்துருக்கேன். அப்ப நம்ம கூட இருந்தவங்க கூட துரோகிகளா? உனக்கு யார் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, போனா என்ன, போலன்னா என்ன, உனக்கானது உனக்கு வந்து சேரும். எது போனாலும் நான் இருக்கேன் உனக்கு. அதுக்கு அது எப்போ என் கையை விடுதோ அன்னைக்கு அவ பார்த்து எனக்கு கொடுப்பா, ஒன்று கொடுக்காம என்னை கையை விட மாட்டா. அதை நம்பி நான் போயிட்டே இருக்கேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு ராஜ்கவின் அன்பான வணக்கங்கள். தற்போது நம்மோடு கரகாட்ட கலைஞர் மதுரை பரமேஸ்வரி அவர்கள் கலை சார்ந்த விடயங்களை நம்மோடு இப்போது பகிர்ந்து கொள்ள நம்முடன் அமர்ந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறேன். வாங்க பரமேஸ்வரி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. நீங்க ஒரு பிறவி கலைஞர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்க பிறவியிலிருந்து வராமோடு இருந்திருக்கலாம். ஆனா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி பாரம்பரியமா நீங்க கலையில இருந்து வந்திருக்கீங்க. இந்த கலையை நீங்க விரும்பி வந்தீங்களா, விரும்பி வரலையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆனா இந்த கலையில இன்னைக்கு நீங்க ஓரளவுக்கு சாதிச்சதா தான் எங்களுக்கு தெரியுது. பல எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா, அதுவும் கரகாட்டம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பார்வை வேற மாதிரி இருந்தது. சினிமா இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சினிமா நடிகர்களுக்கும் மற்ற நம்ம தெரு நடந்த கலைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. ஸோ அதுல கரகாட்டம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் அவங்க ஒரு பின்னாடி தான் பார்த்தாங்க. நீங்க அதை உடைச்சு வெளியே வந்திருக்கீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு பெண்ணா நீங்க இந்த கலை இதுக்குள்ள என்ன நினைச்சு வந்தீங்க, என்ன சாதிச்சதா நினைக்கிறீங்க, இல்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த கலைக்குள்ள வரும்போது நம்ம அம்மா ப்ரோக்ராம் பண்றாங்க, நான் அவங்களோட சிரிப்பு தான் பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் நான் பார்த்தது கிடையாது. என்கிட்ட சொன்னது கிடையாது. எங்க வீட்டுல அங்க என்ன ப்ராப்ளம் நடந்தா கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்க அம்மா எங்கள்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அதனால எங்களுக்கு இதுல இஷ்யூஸ்லாம் இருக்கா, பிரச்சனைகள்லாம் வருமாங்கிறது எனக்கு தெரியாது. ஜாலியா ஆடுறாங்களா அம்மா, ஆடிட்டு வராங்க, ஜாலியா இருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அதுதான் தெரியும். அப்ப நான் அதை பார்த்துதான் உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பிரச்சனைகள் வருமா, இவ்வளோ போட்டிகள் வருமா, இவ்வளோ பொறாமைகள் வருமா, இவ்வளோ ஈகோஸ்லாம் இதுல இருக்காங்கிறதே இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா சொல்லணும்னா நிறைய எதிரிகள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறீங்க. ஆமா, துரோகிகளையும் சேர்த்து. துரோகிகள், ஆமா. ஆனா என்ன, நான் துரோகிகளா கூடயே வச்சிருந்திருக்கேங்கிறதும் பார்த்திருக்கேன். அப்ப நம்ம கூட இருந்தவங்க கூட துரோகிகளா? அப்ப நான் ஆடாம இருக்கும்போது எனக்கு இவங்கெல்லாம் நல்லவங்கலாம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க. அந்த இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறமா அப்ப நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே துரோகியா தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்மள வில்லையா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம தான் அவங்கள்ட்ட நார்மலா இருந்திருக்கோம். நிறைய நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இதுல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது எனக்கு இந்த கலை தான் எனக்கு புரிய வச்சுச்சு. இந்த கலையில சந்தோஷமும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. சந்தோஷத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா நீ வாழுவ, கஷ்டத்தை எடுத்துக்கிட்டேன்னா உன்னால வாழ முடியாது. இது எனக்கு என்னோட கலை சொல்லி கொடுத்தது. எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு தாய் என்னன்னா அது என்னோட கலை தான். நான் ஃபர்ஸ்ட் அது கையை பிடிச்சேன். எப்படி சொல்றேன்னா, கையை பிடிச்சு கரகாட்டம் இருக்குடா போம்டா, ஏதோ நம்ம ஹெல்ப்பா இருக்கட்டுமேன்னு தான் நான் கரகாட்டத்தை கையில எடுத்தேன். ஆனா அது என் கைய புடிச்சிட்டு இப்ப என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை? அப்ப உங்களுக்கு இரு தாய். ஆமா, யாரும் இது எமோஷனலா சொல்லணும்னா
உனக்கு யார் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, போனா என்ன, போகலன்னா என்ன, உனக்கானது உனக்கு வந்து சேரும். எது போனாலும் நான் இருக்கேன் உனக்கு, கலைத்தாய் நான் இருக்கேன்டி உனக்கு அப்படின்னு அந்த கலையை மட்டுமே நம்பி எல்லாரும் கும்பிடும்போது, அந்த அந்த கரகத்தை தொட்டு கும்பிடும்போது, உன்னையே நம்பி நான் இருக்கேன், நீ தான் எனக்கு வழிகாட்டணும் இப்படி சொல்லிதான் நான் அந்த கரகத்தை கையில எடுப்பேன். அப்போ எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, உன்னை மட்டுமே நான் நம்பி இருக்கேன், மனுஷங்களை நம்பி இல்லை, அது நீ பாத்துக்கோன்னு சொல்லி பேசும்போதே தெரியுது நீங்க கலை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க. அந்த கலை என்னை கையை பிடிச்சு என்னை கூட்டிட்டு, அது எவ்வளவு தூரம் என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகுமோ நான் போவேன். அதுக்கு அது எப்போ என் கையை விடுதோ அன்னைக்கு அவ பார்த்து எனக்கு கொடுப்பா, ஒண்ணு கொடுக்காம என்னை கையை விட மாட்டா, அதை நம்பி நான் போயிட்டே இருக்கேன். நிச்சயமா உங்களுடைய அந்த பணி தொடரட்டும். உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான இந்த பதில் வந்து நிச்சயமா மற்ற கலைஞர்களுக்கும் ஒரு முன் உதாரணமா. ஏன்னா நம்ம செய்யற தொழிலை லவ் பண்ணோம்னா அந்த தொழில் நமக்கு என்ன வேணாலும் செய்யும். நிச்சயமா என்ன வேணா, அது நீங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க, உங்களோட தொழிலை நீங்க லவ் பண்ணீங்கன்னா அந்த தொழில் தான் நமக்கு. நீ பண்ண தேவை உயர்வு எந்த ஒரு அது விரும்பி செய்யணும். ஒரு தொழிலுக்கு வரும்போது நமக்கு அது விருப்பப்படாம கூட இருந்திருக்கலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த தொழிலுக்கான மரியாதை, எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிச்சா நிச்சயமா அதுக்கு உதாரணம் நீங்க. நீ பண்ண வேண்டாம், நீ உன் தொழிலை மதி, லவ் பண்ணு, அது உனக்கு பண்ணும். அவதான் எனக்கு பண்ணிருக்கா. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து இப்போ ஒரு இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, நான் அவளை லவ் பண்ணேன், அவ எனக்கு கொடுத்துருக்கா. அதான் இது. இன்னொரு தாய் கலைத்தாய், நீங்க நல்லா நேசிக்கிறீங்க. ஆமா. அது இந்த குடும்ப சுமைகள், உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கு இல்லையா, ரெண்டு குழந்தைங்க, பெண் குழந்தைகள், அதுவும் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு தாயா, நீங்களே ஒரு டீச்சர்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு டீச்சரா இருந்திருக்கும் போது ஒரு தாய் ஸ்தான டீச்சர் ஸ்தானம் ரெண்டையுமே நீங்க வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்க கரகாட்டம், அது குறிப்பா இரவு நேரங்கள்ல நீங்க நிறைய டைம் எடுப்பீங்க. ஸோ பகல்லையும் நீங்க வந்தா அந்த அசதியில உறங்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சமாளிச்சு, எப்பாவது உங்களுக்கு இந்த கலை மேல கோபம் வந்திருக்கா? நம்ம குழந்தைங்களை கூட பார்க்க முடியாம அப்படி என்னதான் நம்ம ஓடி நம்ம கலைக்கு சேவை செய்யணும், அந்த மாதிரி கோபம்லாம் வந்ததே இல்லை. என்ன விஷயம்னா, எங்களுக்கு மே மாசம் லீவ் விடுவாங்க. அந்த மே மாசம் தான் எனக்கு ஃபுல்லா ப்ரோக்ராம் இருக்கும், லீவே இருக்காது அவங்களுக்கு. அப்போ எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அவங்க எங்கேயாவது ஷாப்பிங் கூப்பிட்டு போவேன், எனக்கு தேவையான வாங்கி கொடுத்துருவேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அம்மா இங்க போறதுனாலதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்குது, அம்மா போனா தான் நீங்க இங்கெல்லாம் போக முடியும், அம்மா போகலைன்னா இது உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆனா அப்படிதான் சொல்லி அவங்கள ஏமாத்தலாமே தவிர அவங்களுக்கு நான் சந்தோஷப்படுத்த முடியாது. அம்மா அம்மா எனக்கு வரும்போது அது வாங்கிட்டு வாமா, அது வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது ஓகே, அந்த ஸ்பாட்ல அவங்கள வந்து மறக்க வைக்க செய்யலாம், அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து உங்க தாயாருடைய பணி போற்றத்தக்கது இல்லையா? ஆமா, எங்க அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. உங்க குழந்தைகளுக்கு அவங்க ஒரு தாயார இருந்து முழுசா பாதுகாத்து. ஏன்னா பெண் குழந்தைங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்துல வந்து இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெளியே போறோம் தொழில் சம்பந்தமா. சோ அவங்க வந்து நம்ம பாத்துக்கிற குழந்தைங்களை வந்து அந்த கவனிச்சு பாத்துக்கிறதுக்கு தாய் வேணும். அதுவே உங்களுடைய தாயா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பா, அதனால கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு கூட பிறந்த அக்கா 2 பேர் இருக்காங்க. பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோம்டி, அவளுடைய பிள்ளைங்களை நாங்க 2 பேர் பாத்துக்கிறோம், அவளை பார்க்க யார் இருக்கா, நீ போன எங்க அம்மாவை என் கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்னோட இன்னும் 2 தாய் இருக்காங்க, 3 பேர் மொத்தம். 3 பேர் அவங்க அந்த வார்த்தை சொல்லலைன்னா நான் ஒரு இடத்துக்கு தைரியமா போயிட்டு வர முடியாது, எனக்கு பாதுகாப்புக்கு எங்க அம்மா வர முடியாது. அவங்களாம் நாங்க இருக்கோம், நாங்க பிள்ளைகளை பாத்துக்கிறோம், அவ கூட நீ போயிட்டு வான்னு எங்க அம்மாவை என் கூட அனுப்பிச்சு வச்சிருவாங்க. உறவுகள் உங்களுக்கு வலுவா, உறவுகள். ஆமா, எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே, எல்லாரும் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த தொழில் இல்ல எந்த தொழில். ஆமா, அவங்க சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நாங்க இருக்கோம். குடும்பம் வேற தொழில் வேறுன்னு வரும்போது அவ குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு ஒரு தாயார் சார்ந்து பார்க்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய உறவினர் இருந்தால் மட்டுமே நாம வந்து அதை பத்திய சிந்தனை இல்லாம தொழில நம்ம கவனம் செலுத்தணும். நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நாங்க இருக்கோம் நீ போ அப்படின்னு சொல்லாம நம்ம வெளியே வர முடியாது. அந்த வகையில லக்கி தான், எல்லாருமே சப்போர்ட்டட் தான். நீங்க ஒரு ஆசிரியர் படிப்பு படிச்சிருக்கீங்க. எப்பயாவது நம்ம ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு நம்ம ஆசிரியர் படிப்பு போக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கா? உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமை இருந்திருக்கோம், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? இல்ல, அதெல்லாம் இருக்கு. என்னன்னா, நான் டீச்சரா ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன், அதை விட்டுட்டு தான் இங்க வந்தேன். ஸோ அதனால அது எனக்கு தோணலை. ஏன்னா நான் அப்படி எனக்கு தோணுச்சுன்னா அது கேட்கும்ல, என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தானே அங்கே போனேன், இப்போ நான் அங்கே போய் நடிக்கிறேன்
அப்படி அது இல்ல எனக்கு அந்த கல்வி குழந்தைகளுக்கு கூட கொடுக்க முடியலையே. ஆமாமா டைம் இல்லை, என்ன அந்த செய்ய. வருத்தம் இப்ப நமக்கு ஒரு ஏஜ் ஆகும்போது அப்போ ஒரு டியூஷன் எடுத்துக்கலாம், அந்த ஆசையை நம்ம அப்ப கூட நிறைவேற்றிக்கலாம். இந்த ஆசையை நம்ம வயசு இருக்கும்போது நிறைவேற்றினா தானே உண்டு. ம். பரவாயில்ல. ஆனா ஒரு ஒரு கலை அப்படின்னு வரும்போது வந்து பல தியாகங்கள் செஞ்சாகணும். அதே மாதிரி ஒரு இது குறிப்பா சினிமா மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஷெட்யூல்குள்ள உள்ள இருந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது. நம்ம பொதுமக்கள் முன்னாடி செய்யணும். பல இழிவுகள், சீண்டல்கள் இப்படி நிறைய அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்க பொருட்படுத்துறீங்க? காதுல வாங்காம அந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு நேரடியாலாம் சொல்லுவாங்க, இவ ஒரு மூஞ்சின்னு இவகிட்ட போட்டோ எடுக்க இவ்வளவு மேக்கப் இல்லாம பார்க்க முடியுமாடெல்லாம் கேட்பாங்க. சிரிச்சுட்டு ஒருத்தருங்க போட்டோ எடுத்துட்டு அழகான பெண்ணுதான் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கண்ணதான் இல்ல, அவங்க என்ன கரகாட்ட மேக்கப் உடைய பாத்துருக்காங்களா, அப்ப யாராவது போட்டோ எடுக்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லுவாரு, ஆனா என் போட்டோக்கு சிரிக்கணும் இல்லையா, அவர் சொல்றது என் காதுலயும் விழும். அவனா சிரிச்சுட்டே நின்றுட்டே இருப்பேன். சரி நான் போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். காதுல வாங்காம அப்படியே சிரிச்சுட்டே. அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வந்து அம்மா வந்து தொழில் இருந்தால. ஆமா, யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத, உன் வேலையை நீ பாரு. இப்ப இந்த இதுல நீங்க ஏதாச்சும் ஏதாவது கரகாட்டம் நீங்க ஆடிக்கிட்டீங்க, இதுல ஏதாவது ஒவ்வொரு முறையும் போகும்போது ஏதாவது மெசேஜ் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்களா? நிறைய சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு மாதிரி சிந்தனைகள், அப்படி எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து அதுல ஏதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி மெசேஜ் சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா அவங்களுக்கு? இல்ல, மேக்ஸிமம் சான்சஸ் இருக்காது. மெசேஜ் வந்து சொல்றதுக்கான சான்சஸ் இல்ல. அவங்க பார்த்தா ஆபாசம் இல்லாம இருக்குப்பா, இந்த மெசேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஆபாசம் இல்லாம இருக்கு. குழந்தைங்க உட்கார எங்களுக்கு இன்னும் எனர்ஜியா தான் இருக்கும். இது கரகாட்டம் குழந்தை உட்காந்து பாக்குது, அந்த பெண்கள் குழந்தைய தூக்கி எங்க கையில கொடுப்பாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். முதல்ல கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா ஒரு 10 மணி வரைக்கும் வந்து அந்த தெருக்கூத்து, அந்த நாடக கரகாட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 மணி வரைக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க. தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள். 10 மணி கடந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாம் குழந்தைகள், பெண்கள்லாம் போயிருவாங்க. இது பழைய காலத்து முறைன்னு நான் இருக்க சொல்றேன், நான் பார்த்தது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்து எல்லாருமே சேர்ந்துதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, விடிய லேடிஸே இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு 3 மணி வரைக்கும் நாங்க ப்ரோக்ராம் பண்றோம், 4 மணி வரைக்கும் பண்றோம் பேசி லெட்டர் பேடே எழுதியிருந்தா கூட லேடிஸ் வந்து நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், எங்களுக்காக ஆடுமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து ஆடலாம்னா, லேடிஸ் உட்காந்துருக்காங்க, லேடிஸ்க்காக தானே. லேடிஸ் உட்கார்றதே பெரிய விஷயம், அதை விட அவங்க பக்கத்துல குழந்தைங்களையும் உட்கார வச்சு பாக்குறது பெரிய விஷயம். அவங்க எங்க குழந்தைய உங்க கையில வச்சு ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு அந்த கலையை அவங்க மதிச்சிருந்தா என் கையில அவங்க அந்த குழந்தைய கொடுப்பாங்க. நம்மள ஒரு கரகாட்டக்காரி தானே அப்படின்னு தவறா நினைச்சுன்னா அவங்க குழந்தைய என் கையில கொடுக்க மாட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட், அவார்டு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. பொதுவாக கரகாட்ட துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் தேக்க நிலை இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து உங்களை மாதிரி நல்ல கலைஞர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அனைவருமே சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு வரவேற்கத்தக்க அம்சம்தான். அதாவது இந்த கரகாட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆட முடியும். நீங்கள் உங்கள் அம்மா ஆடி இருப்பாங்க, பாட்டி ஆடி இருப்பாங்க, இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆட முடியும். ஸோ அதுக்குள்ள வந்து உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா வந்து இது ஏற்கனவே உங்க அம்மா பாட்டி எல்லாருக்கும் உள்ள ஒரு ஏற்பட்ட. ஸோ அதுக்கான நீங்க இந்த ஃபுல்ஃபில்னஸ், அந்த அந்த சஃபிசைன்ட் பொருளாதார என்ன சொல்றது, பொருளாதார நிறைவு அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை, என்ன விஷயம்னா எங்க அம்மாவுடைய அம்மாவை அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா எங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எங்க அம்மா வந்து ஃபீல்ட் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே நாங்க நிப்பாட்டிட்டோம். ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் ஆட ஆரம்பிச்சு, நீ ஆட வேண்டாமா அப்படின்னு நாங்க நிப்பாட்டிட்டோம். இப்போ எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், என்னையே என் பொண்ணுங்க பாத்துக்குருவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். தெரியாது, ஏன்னா அது அவங்களோடது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனாலே நான் அதுக்காகவே ஷாப் வச்சேன். நமக்கு அடுத்து நம்ம என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா அப்படி சொல்லி அடிஷ்னலா ஒரு ஷாப் வச்சேன். அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு கொஞ்சம் படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு டியூஷன் எடுத்துக்கலாம், ஏதோ சம்திங் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்கு. ஒருவேளை இந்த தொழிலை விட்டு போனா கூட வந்து நீங்க உங்களால வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். படிச்சிருக்கீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு மாற்று தொழிலை கையில ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அதனால வந்து அந்த பிரச்சனை இருக்காது. இல்ல, ஏன்னா முன்னாடி இந்த கலைஞர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. அப்படி அவங்க பெருசா, ஏன்னா அவங்க எல்லாம் வெகுளியா இருந்தவங்க, படிக்காதவர்கள்.
வெகுளியா இருந்தவங்க அவங்க எல்லாருமே. நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கணும், நம்ம பிள்ளை நம்ம அந்த மாதிரி நமக்கு எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வெகுளி. ஆனா இப்போ யாரும் இங்க வெகுளியே கிடையாது. எல்லாருமே நம்ம, நானே இருக்கட்டுமே, எல்லாரும் மனசுலயும் ஒரு பாய்சன் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்மளை ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறோம், அப்புறம்தான் அடுத்து வரவங்க. ஸோ இப்போ என்னோட பொண்ணுங்களாவே இருக்கட்டுமே, என் பொண்ணுங்களுக்காக நான் சேஃப்டி பண்றேன் அப்படின்னா அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. அப்ப நமக்கு இதை பத்திலாம் எங்க அம்மா யோசிச்சதே கிடையாது. எங்க அம்மா என்ன பார்த்து சொல்றாங்க, நீ இவ்வளவு யோசிக்கிறியே, நான் யோசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ இப்படி இருந்திருப்பியா, நீங்க ஏன் யோசிக்கல, நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நம்ம நல்லா இருந்திருக்கலாம்ல. அவங்க எல்லாமே நம்ம வீட்டுக்காரு, நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப எங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அன்றைய காலகட்டம் வேற, ஆமா இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது. ஆமா, நம்ம எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா நம்ம பொருளாதார நிலைமையை சரி பண்ணி. ஆமா, இப்போ எல்லாரும் 40 தாண்டி உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நிச்சயமா இப்ப எல்லாம் 40லயே இறந்து போயிடுறாங்க. 40 தான் அவங்களுக்கு. இப்போ முதல்ல 70-80 வரைக்கும் இருந்தாங்க, இப்ப 40 தான் லாஸ்டா இருக்கு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது, இறந்து போயிருது இல்ல, வயோதிகம் வந்துருது. வயசாயிருது, நம்மளால அடுத்து எதுவும் பண்ண முடியல. செய்வாங்க வயல்ல கூட வேலை செய்வாங்க. இப்போ 40 வயசுல வயோதிகம், ஒரு முதுமை வந்துறதுனால. எங்க பாட்டிலாம் சாகுற வரைக்கும் ஒரு ஊசி கூட போடல. ஆனா இப்ப நான் வாரத்துல ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன இன்னும் ஆளைய காணோம் அப்படி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு ஹாஸ்பிட்டல்லையே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வயசு என்ன 30+ தான் ஆகுது. இப்பவே நான் வாரத்துல ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகலைன்னா நான் உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. சோ அப்படி நம்ம டைம் இருக்கும் போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கணுங்கிற மாதிரி நமக்கு சேஃப்டி ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு ஷாப் வச்சிருக்கேன். நீங்க ஆடுறதுனால வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெண்ணா உடல் உபாதைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அது போல வந்து தொடர்ந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா காலையில 3 மணி 4 மணி வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய எலும்பு பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப பின்னாடி அது உங்களுக்கு கண்டிப்பா காட்டும். சோ இதெல்லாம் நீங்க உணர்ந்து அதுக்கேற்ற ப்ரிகாஷன் ஒரு இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் இப்பயே நடக்குது. இல்ல நீங்க பின்னாடி போறீங்க, அது இப்பயே நடக்குது. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, அது இப்பயே நடக்குதே. ஏன்னா அதுக்காக நாங்க இன்னும் பெருசா யோசிக்கல. லைஃப் இருக்கிற வரைக்கும் ஓடுறோம். இருக்கிறது உண்மையிலேயே வந்து உங்களை மதிக்கப்படணும். நீங்களா நிச்சயமா வந்து எல்லா கலைஞர்களும், இந்த பாக்குற நேயர்கள் நிச்சயமா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து வேற மாதிரி நினைச்சிருந்தா அதை அவங்க மாத்திக்கொள்வாருன்னு நினைக்கிறேன். அதே போல இப்போ உங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்களை நீங்க எப்படி இந்த இதுக்குள்ள கொண்டு வருவீங்களா, இல்ல வேற என்ன நீங்க மனசுல அவங்களை ஆக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? இல்ல எங்க அப்பா வந்து என்னைய, என் பொண்ணு நிறைய படிக்கணும், எங்க அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதெல்லாம் நடக்காது டாடி, எனக்கு டீச்சருக்கு படிக்கணும்னு தான் ஆசை, இல்லைன்னா என்னை கொண்டு போய் மிடில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அவருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும்ல, அது மாதிரி நான் என் பிள்ளைங்க மேல எந்த ஆசையும் நான் வைக்கல. 2 விஷயம்தான். நல்லா படிச்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சுக்கோ. அடிஷனலா ஒண்ணு கத்து வச்சுக்கோ. அது கரகாட்டமா கூடமா கரகாட்டமா இருக்கட்டும், டெய்லரிங்கா இருக்கட்டும், ஏதோ சம்திங் ஒண்ணு அடிஷனல் வச்சுக்கோ. அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, படிப்பு உதவுதோ இல்லையோ, நம்ம அடிஷனல் நமக்கு உதவும். நீ இல்லம்மா நான் கரகாட்டத்துக்குள்ள ஆடவா வருவேன், வா, ஆனா படிச்சுட்டு வா, படி, படிச்சுட்டு ஆடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க மனசுல எப்படின்னா, அப்போ எங்க ஃபேமிலியில எல்லாருமே படிச்சிருக்கோம், படிச்சவங்க எல்லாருமே கரகாட்டம் தான் ஆடுறோம். அப்போ நல்லா படிச்சா அம்மா மாதிரி ஆடலாம் போல. அவங்க நல்லா படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்ல இங்க ஆள் கிடையாதுல்ல, எங்களை தானே பாக்குறாங்க. அப்ப நல்லா படிச்சோம்னா அம்மா மாதிரி ஆடலாம் நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியாவே நினைச்சு படிக்கலவங்க. நல்லா படிச்சு முடிச்சிட்டோம், ஓகே, நல்லா படிச்சு முடி. அப்போ உனக்கு இப்போ சின்ன பிள்ளைங்கல்ல, நீ ஒரு ஸ்டேஜ் போக போக உன் மைண்ட் உனக்கே மாறிடும். ஏன்னா இல்ல நம்ம இது படிக்கணும் அவங்களுக்கே ஒரு ஆசைகள் வர ஆரம்பிச்சு. அதனால நாங்க உனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. இதுக்குள்ள வரணும்னாலும் உன்னோட விருப்பம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க மனசுல இருக்கு இல்லையா, என் குழந்தைய வந்து நான் கரகாட்டத்துக்கு நான் வர விரும்பல, ஆனா வேற இந்த துறையில வந்து நான் ஆக்கணும்னு விருப்பப்படுறேன். இல்ல ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படி ஒரு தாயாவோட கண்டிப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், என்னோட லைஃப் என் குழந்தைக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். அம்மா நான் இருக்கேன், ஒரு ஃபேமிலி அவளுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியா கிடைக்கணும். இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலி இல்லாததுனாலதான் நான் இந்த நிலைமை, எனக்கு இந்த நிலைமை, அவங்களுக்கு இந்த நிலைமை வந்துருப்பாரு. அது ஒண்ணு மட்டும்தான் என்னோட இந்த சொல்லுவாங்கல்ல என்னோட எய்மே, என் குழந்தைங்களுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. சுதந்திரமா வருவீங்க. நிச்சயமா அவங்க நல்லா படிச்சு வேலை, புருஷன் பொண்டாட்டி மாமியார்னு வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும். நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் பார்த்துட்டேன். எனக்கு அதான் அவங்க டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்,
அந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. அவங்கள பத்தி உங்களுக்கு தனிப்பட்ட எந்த தனிப்பட்ட ஆசைகள் கிடையாது. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க அதுக்கு நீ நிச்சயம் உதவு. நான் உதவுவேன். அது நல்ல வழியா கெட்ட வழியா நான் சொல்லுவேன். உனக்கு சொல்றதுக்கு நான் இருக்கேன். நிச்சயம். நீ என்ன வேணாலும் ஆசைப்படு, அது நல்லதா கெட்டதா நான் தேர்ந்தெடுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா கரகாட்ட துறையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச நீங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கரகாட்டத்தை மேம்படுத்தி கொண்டு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல அதை நல்லா பண்ணுங்க. ஒரு கரகாட்டம் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய விஷயமா நீங்க இன்னைக்கு உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இன்னும் தொடர்ந்து நீங்க இந்த துறையிலையும் இதை தாண்டி சினிமா துறையில் வாய்ப்பு கிடைத்தாலும் இல்லை வேற்று துறையில் கிடைத்தாலும் அத்தனையும் நீங்க வந்து சிறப்பா கோல் வச்சு நல்லபடியா நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.